இன்னைக்கு சட்டப்பேரவையில் நடந்த கொடூரமான நிலை என் எதிர் கூட வரக்கூடாதுங்க. என் எதிர் கூட வரக்கூடாது. அதாவது சட்டப்பேரவையில் 234 தொகுதியிலும் ஜெயிச்ச எம்எல்ஏக்களுக்கு, எல்லா கட்சியும் சேர்ந்த எம்எல்ஏக்களுக்கு இன்னைக்கு பதவி ஏற்பு சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு முன்னாடி அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். கரெக்டா இல்லையா? அதாவது எல்லா கட்சியும் சேர்ந்த எம்எல்ஏக்கள் ஒரு மரியாதை நிமித்தமா முதல்வர் ஆகிய விஜய் அவர்கள் முன்னாடி உட்காந்துருக்காரு. எல்லாரும் வணக்கம் சொல்லிட்டு தான் அவங்க உறுதிமொழியை ஏற்கிறாங்க. நம்ம ரிப்பேர் பாபு வந்தாரு பாருங்க. ஐயோ முதல்வர் எப்படி பார்க்கறது தெரியலையே, குளத்தூர்ல கொடூரமான அடியில ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு அப்படியே இந்த பக்கம் திரும்ப தான் நான் கலாய்ப்பேன். அந்த பக்கம் திரும்பவே மாட்டேன். சொல்லுங்க சீக்கிரம் உறுதிமொழி ஏடி டப்புடி செட்டு போய் உட்கார, என்னால பார்க்க முடியல, கொடூரமான முறையில் அடிக்கிறானுங்க அப்படின்னு நான் அந்த பக்கம் திரும்பவே மாட்டேன். சீக்கிரம் உறுதிமொழி எடுங்கன்னு முகத்தை மறைச்சின்னு ஒரு ஓட்டம் தான். அதாவது என்ன ஆகுதுன்னா, ஒரு மரியாதை நிமித்தமா, ஒரு அரசியல் மாண்பு மரியாதை நிமித்தமா எல்லாருமே இப்ப ரெட்டலை கட்சியில இருந்து இது நேரு கூட என்ன பண்றாரு, மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களுக்கு வணக்கம் சார் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த உறுதிமொழியை எடுக்கிறாங்க. இவர் என்ன பண்றாரு, குளத்தூர்ல எங்களுக்கு கொடூரமான முறையில் அடிச்சது மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு அட்ரா ஒரு பக்கம் நம்ம ரிப்பேர் பாபு. அதை விட மோசம்னா நம்ம நதியா தம்பி, ஐயோ நம்ம உதயா தம்பி என்ன பண்றாருன்னா, நானும் அந்த பக்கம் திரும்ப மாட்டேன், திரும்பினாதான் நீங்க கிளம்பிங்க, அந்த மாதிரி புஜியால இருந்து அப்படின்னு அல்றாங்க. இன்னைக்கு கொடூரமான அட்டி குளத்தூர் ஞாபகம் வந்து போகுது. என்ன பண்றது, இதுதான் விதி, யாராலையும் மாற்ற முடியாது. சொன்னா கேட்கறாங்களா? அரசியல் மாண்பு என்ன, எல்லா எம்எல்ஏக்களும் சரி ஓகேட்டு ஒரு மரியாதை நிமித்தமா என்ன பண்றாங்க, அவங்க நன்றியோ இல்லை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறாங்க. காலையில குட் மார்னிங் டீச்சருக்கு எப்படி சொல்றோமோ, அது பிடிக்காத டீச்சரா இருந்தாலும் குட் மார்னிங் சொல்லி தான் அவனை எழுவே அப்படின்ற மாதிரி சொல்லிதான் ஆகணும். அந்த மாதிரியே சொல்லிட்டு போனா அந்த பக்கம் திரும்பவே மாட்டேன்ற ஒரு 3 பேர் சட்டப்பேரவையிலேயே ஓடுறாங்க சடன்னு. ஐயோ கோராமையா இருக்கே, கோராமையா இனிமேதான் ஆட்டம். இங்க வாங்க, நீங்க வாங்க, அவசர பரப்பீங்க, அவசர வாங்கடி.